ரெண்டு குட்டியோட இருக்கா? ஆமா, ஒரு கிடாமரி ஒரு பொம்மரி. சரிங்க. என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கியிருக்கு? என்ன 15,000 சொன்னாங்க. 12,500 வாங்கியிருக்கு. ஓகே, அதாவது சூப்பரா இருக்கு. ஆமா, இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி? ஏன்னா இன்னைக்கு ஆடு மேல கொஞ்சம் விலை கூடத்தான் இருக்கு. ஆமா, அக்காக்கு தான் கொடுத்துருக்கீங்களா? இவங்களுக்கு தான். சரிங்க, வாங்கி கொடுத்துருக்காங்க, தூத்துக்குடி கொண்டு போறாங்க. சரிங்க. அக்கா உங்களுக்கு திருப்தியா? இந்த ஆடு நல்லா இருக்கு. அதாவது ஆடு பல்லுன்னு பல் சேர்ந்துட்டுனே. இனி எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்? இன்னும் ஒரு 2 வருஷம் வச்சுக்கலாம். சரிங்க. ஆமா ஆமா, இன்னும் 2-3 வச்சுட்டு கழிச்சு விட்டுறாங்க. இந்த மாதிரி ஆடு போய் தூத்துக்குள்ள வாங்கிட்டு போகும்போது மேய்ச்சல் வளர்க்கணும்னா கையார வச்சு வளர்ப்பாங்க. தூத்துக்குள்ள மேய்ச்சல் விட முடியாது, நம்ம கையார போட்டு வளர்க்க முடியும். காடு கிடையாது பத்தியா? சரிங்க, நம்ம கையார போட்டு வளர்க்கணும். ஆமா, கொஞ்சம் புண்ணாக்கு, தவிடு, சரிங்க, பொட்டு, இந்த மாதிரி தான் போச்சு. நாத்துக்கு போட்டு வளர்க்க வேண்டிய இந்த மாதிரி வச்சுதான் வளர்க்கணும் ஆட்டை. ஆமா ஆமா, ஆடு நல்லா தெளிவா இருக்கு. ஆடு நல்லா தெளிவான புள்ள போற ஆடு. கொஞ்சம் உடம்பு கம்மியா இருக்கு. ஆமா, வளர்த்த சரியா இருக்கும். வளர்த்தா நல்லா சரியாயிரும். ஆமா ஆமா ஆமா, இன்னைக்கு சந்தையிலே இன்னைக்கு ஒரு நல்ல ஆடு நினைக்கிறேன். ஆமா ஆமா, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். என்ன விலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? 35 ரூபா சொன்னோம்னே. சரிங்க. என்ன விலைக்கு கேள்வியில இருக்கு? 28 வரைக்கும் கேட்காங்க. 28,000 வரைக்கும் கேள்வி கேட்டாங்க. நல்ல முகலட்சணம், சூப்பர் சைஸ். ஆமா, என்ன ஸ்பெஷல் இந்த கடாயில? ஸ்பெஷல் என்ன? ஆட்டுக்காக. எத்தனை ஆட்டுக்கு வச்சுக்கலாம்? ஒரு 20 ஆட்டுல வச்சுக்கலாம். சூப்பர். நல்லா கிட்ட வளர்த்தி நல்ல நெட்டு ஒரு உயரம் இருக்கு. பல்லுனே 4 தான் வருது. சூப்பர். அழகா இருக்கு கடாய் பார்க்கவே. கொஞ்சம் கலர் கம்மி. கலர் இருந்தா வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி இருக்கு இன்னும் அதிகமா. சரிங்க. இந்த ஆடு என்ன விலை சொல்றீங்க? ஆடு 15 ரூபா சொன்னேன். என்ன விலை கொடுப்பீங்க? 12 ரூபா கொடுத்துருவோம். சரிங்க. சென உண்டா? ஆமா, செனதான். செனதான். பல்லு இல்லையோனே? பல்லு இருக்கு. பல்லு நல்லா இருக்கு. சரிங்க சரிங்க. சூப்பர். இந்த கடை எப்படி மேய்ச்சல்ல கிடந்தா கையார வச்சு வளர்த்தீங்க? கையாரில் வளர்த்து. கையார பட்டாணி தூசி. சரிங்க. அரிசி, மக்காச்சோளம். சரிங்க. இந்த மாதிரி வைக்கிறீங்க? ஆமா. சரிங்க சரிங்க. சூப்பர். அதாவது நல்ல ஒரு கடாயில தெளிவாக வளர்த்துருக்காங்க. இப்போ ஃபைனல் இந்த விலை கொடுத்தோடனே எவ்வளோ சொல்லி 100 ரூபா கொடுத்துட வேண்டிய. அது குறைஞ்சி கிடையாது. அது குறைஞ்சி கொடுக்குறீங்க. எந்த ஊர்ல வந்துருக்கீங்க? சரி, சூப்பர். ரொம்ப நன்றிங்க. ஆனால் 3 கிடாக்கிட்டே பொட்டை குட்டியானே? 2 கிடாய் ஒரு பொட்டை. 2 கிடா ஒரு பொட்டை. 3 சேர்த்து என்ன விலைக்கு வாங்கியிருக்கு? 5000 ரூபா. 5000. சூப்பராக இருக்கு. பார்க்கவே நல்லா அழகு, நல்ல தெளிவாக இருக்கு குட்டி. என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு நம்ம குறைச்சி வாங்கியிருக்கோம்? என்ன 500 குறைச்சி வாங்கியிருக்கு. ஒரு குட்டிக்கு 500 குறைவு. நல்லா அழகா இருக்கு. இந்த செம்பரி வந்து கிடா குட்டியே பொட்டை குட்டிங்க? கிடா குட்டி. இதுல 2ல எது பொட்டை எது கிடா? இது கிடாய், அடுத்தது பொட்டை. அது பொட்டை. அதாவது இந்த குட்டிகள் வாங்கினா பால் செலவு அதிகமாகுமே? பால் மாட்டில் பால் இருக்கு. ஓ, மாட்டில் பால் இருக்கு. மாட்டில் என்ன மாதிரினா பால்னா எப்படி அப்படியே கொடுத்துருவீங்களா, இல்லைன்னா காய்ச்சி கொடுப்பீங்களா? அப்படியே தான் கொடுப்போம். அப்படியே பால் நைட்டு பேசிட்டு அப்படி கொடுப்போம். எது இனிப்பேவும் போடுவீங்களா? இல்லை இல்லை, எதுவும் போடுவோம். அப்படி எதுவுமே கிடையாது. அப்படிலாம் கிடையாது. பாலை கறந்து அப்படியே கொடுத்துருங்க. அப்படியே கொடுத்துருங்க. நல்லா உண்டாயிரும். எந்த ஊர் கொண்டு போறீங்க? குளத்தூர் பக்கத்தில். சரிங்க சரிங்க. சூப்பர். ஒரு செம்பரி, ஒரு 2 வெள்ளாட்டங்குட்டி. இந்த 2ல எது லாபம்? செம்பரி தான் லாபம். செம்பரி தான் லாபம். சரிங்க. சூப்பர். ரொம்ப நன்றிங்க. சென உண்டு. எத்தனை மாசம் சென உண்டு? 3 மாசம். 3 மாசம் உறுதி சென தான். உறுதியா. இன்னைக்கு சந்தை நிலவரம் பார்த்தா எப்படி இருக்கு? இன்னைக்கு விலை ஜாஸ்தி தான். சரிங்க. இன்னைக்கு காலையில எத்தனை மணிக்கு வந்தீங்க சந்தைக்கு? காலையில 5:30 மணிக்கு. சூப்பர். எத்தனை ஆடு வாங்கிருக்கீங்க? 1 2 3 3 வாங்கிருக்கீங்க. எப்படி நல்லதா அமைஞ்சிருக்கா? வளர்ப்புக்கு கொண்டு போறீங்க? எந்த ஊர்ல கொண்டு போறீங்க? தூத்துக்குடி. மொத்தம் இது வந்து 12,000 ரூபாய் ரேட்னா இன்னைக்கு பரவாயில்லையே. இன்னைக்கு சந்தையில ஜாஸ்திங்களா? என்ன ரேட்ல வாங்கலாம்? 10 ரூபான்னா வாங்கலாம். 10,000 ரூபாய். 2,000 ஜாஸ்தியா? 2,000. விலை நல்ல கூட தான் இருக்கு. சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். இருக்க ஆட்டுக்கா? இல்ல வீட்டுக்கு தான். வீட்டுக்காக கொண்டு போறீங்க? ஆமா. நல்ல தெளிவான குட்டியா இருக்கு. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? 10,000 ரூபாய்க்கு பிடிச்சவங்க. என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 12 ரூபாய் சொன்னாங்க. 10,000 ரூபாய். சரிங்க. இந்த குட்டியே 10,000 ரூபாய் ரேட் வந்துட்டு. நல்ல நெட்டு, நல்ல ஒரு உயரம், சூப்பரா இருக்கு, நல்ல கலரு. இது வளர்ந்த பிறகு ஆட்டுக்கு வச்சுக்கிறீங்களா? இல்ல இல்ல, கோயில் தான். கோவிலுக்காக வாங்கிட்டு போறீங்க? ஆமா. 7 மாசம். 7 மாசம் இருக்கு. 7 மாசத்துக்கு பிறகு வாங்கிட்டீங்களா? ஆமா. வாங்கி வளர்க்கணும். ஆமா, வாங்கி வளர்க்கணும். இது பண்ண மேய்ச்சல் வளர்ப்பீங்களா, கையால வளர்ப்பீங்களா? இது கையளப்பு தான். தடுப்பூசி எதுவும் போடணுமா? தடுப்பூசி அந்த மாதிரி எதுவும் போட்டு விடணுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் போடணும். எதுவுமே தேவையில்லை. வாங்கி வளர்த்தா மட்டும் போதும். சூப்பரா வந்துடும். சரி, ரொம்ப நன்றிங்க. ஆடு ஒரு குட்டியோட இருக்கா? 2 குட்டி, ஒரு குட்டி வீட்டில் விட்டுருக்கேன். கோயில் விட்டுருக்கேன். சரிங்க. ஆடு பல்லுனே? பல்லு 6. சூப்பரா இருக்கு. என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன விலை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க? 20 ரூபா கேட்டோம்னா. சரிங்க. 16 ரூபாய் கேட்காங்க. கூட 2 ரூபா கொடுத்துருவோம். கூட 2,000 ரூபா கொடுக்க வாய்ப்பு உண்டு. இப்போ இதுக்கே குட்டி கிடா குட்டியா பொட்டை குட்டியா? இது இப்போ இருக்கு பொட்டை குட்டி, வீட்டில் கிடக்கு கிடா குட்டி. வீட்டில் அதை உங்களுக்கு வச்சுக்கிட்டீங்க. இது மட்டும் பொட்டை குட்டி ஒன்று மட்டும் இருக்கு. ஏன் இந்த ஆடை இப்பவே விற்பனை பண்றீங்க? இல்லை, வீட்டில் நமக்கு கொஞ்சம் பார்க்க முடியல. சரிங்க. எல்லாரும் கொஞ்சம் வித்துட்டு இருக்கோம். சரி, சூப்பர்.
அதாவது ஆடு பல்லு பல்லு 6 பல்லு பல்லு 6 பல்லு ஆயிருச்சு. நீ எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்? மேய்ச்சல் ஆட கையார வச்சு வளர்த்தீங்க? மேய்ச்சல் ஆடு தான். மேய்ச்சல் ஆடு தான். சூப்பர். காட்டுக்கு ஆடு நல்லா தெளிவா இருக்கு. என்ன விலைக்கு குட்டியா? ஆமா கடா மாதிரி. சரிங்க, என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு நம்ம வாங்கியிருக்கோம்? 13 ரூபா சொன்னாங்க. 500. நாங்க கேட்டு 10,500. சரிங்க. ஆனா முடிச்சு 11. 11,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. இது எப்போ கோயிலுக்கு கொண்டு போவீங்க வளர்த்தா? இது ஒரு 3 மாசம் ஆகும். 3 மாசம் ஆகும். கரெக்ட். அப்புறம் இந்த 3 மாசம் வளர்க்கையில வந்து மேய்ச்சல் விட்டு வளர்ப்பீங்களா இல்ல கையற சொல்லுங்க? கை வளர்த்தா. சரிங்க. ஏன் அப்போ வந்து ஆடு வாங்காம இப்பவே வாங்கிட்டீங்கன்னா எப்படி, என்ன காரணம்? அப்போ கொஞ்சம் ரேட்டு கூட வரும். இதோட பெரிய கடை இது நம்ம கை வளர்ப்புன்னா கொஞ்சம் நல்லா தெளிவா வளர்த்துக்கலாம். நம்மளே நமக்கு பிடிச்ச மாதிரி வளர்த்துக்கலாம். நல்ல குட்டியை நல்லா மெயின்டைன் பண்ணி தானே. இந்த கணக்கு தான். இது அப்புறம் லாபம் தான். அப்படின்னா விலையும் கொஞ்சம் கூட. ஆமா, அது ரேட்டு எலும்பு தோளமா இருக்கும், அது ரேட்டு கூட இருக்கும். இது நம்ம கை வளர்ப்புன்னா நல்லா கொஞ்சம் வளர்த்துக்கலாம். சரிங்க சரிங்க சரி. சூப்பரா வளர்க்கும். பருத்தி விதை போடணும். ஆமா, பருத்தி அவுத்தி கூட நல்லா உண்டாயிரும். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சரி, 2 சேர்த்தானே. என்ன என்ன விலை சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சாங்க? சொன்னது 7 ரூபா. 2 கிடா குட்டியா பொட்டை குட்டியா? எந்த ஊர்ல கொண்டு போறீங்க? தூத்துக்குடி. மேய்ச்சல். சரிண்ணே. அதாவது ரெண்டுமே எப்படி ஒரு டைப் இல்லையா? ஒரே டைப். ஒரே டைப்ல பார்த்து வாங்கியிருக்கீங்க. ஆனா இது பால் எதுவும் கொடுக்கணுமா இல்ல இற கிடைக்குமா? வண்டியிலே கொண்டு போயிடலாம் இப்போ. சரிங்க சரிங்க. இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. குட்டி வந்தா வாங்கலாம், மக்கள் வந்து நல்லா திருப்தியா வாங்கலாம். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். எத்தனை மணிக்கு சந்தைக்கு வந்தீங்க? 6 மணி. காலையிலே வந்துட்டீங்க. ஏன் இந்த சைஸ் குட்டி தான் வாங்கன்னு நினைச்சீங்களா? பாலத்துல வளைய ஓடுவீங்களா? இந்த குட்டி பால் குடிக்குமானே? குடிக்க வச்சிருக்கீங்களா? சூப்பர்ண்ணா, ரொம்ப நன்றி. என்ன வேலை சொல்லிட்டு இருக்கிறீங்க? 3000. என்ன வேலைனா கொடுப்பீங்க? 200 ரூபா குறைச்சி கொடுக்கலாம். சரிங்க. சூப்பர் சூப்பர் குட்டி. பால் கொடுக்கணுமோ? இற கிடைக்குமோ? இற கிடைக்கும். எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்துருக்கீங்க? தெரிஞ்சிருக்கா? இது எத்தனை நாள் குட்டியா இருக்கும்? இது 1.5 மாசம் குட்டி. 1.5 மாசம் குட்டி. பால் கொடுக்க வேண்டாங்கிறீங்க? ஆமாம். சூப்பர். நல்லா அழகு. எட்டயபுரம் ஃபேமஸான நல்ல பொட்டு குட்டி. குட்டி பார்க்க நல்லா தெளிவா இருக்கு. நல்ல சைஸா வரும். சரிங்க, சூப்பர், ரொம்ப நன்றி. நல்லா சூப்பரா இருக்கு. என்ன விலை? என்னண்ணே? ஒவ்வொரு குட்டி 8 ரூபா. 8000 ரூபா வந்துட்டா? எல்லாம் பொட்டை குட்டி தான். ஆனா நல்ல அழகு, நல்லா சூப்பரா இருக்கு. இன்னைக்கு சந்தை நிலவரம் பின்ன ரொம்ப விலை அதிகமா தான் இருக்கு. எத்தனை வாங்கியிருக்கீங்க? 4 உருப்படி வாங்கி. 4 உருப்படி. 4மே பொட்டை குட்டி தானே? அதுல 1 கிடா. 1 கிடா. நல்ல முகலட்சணமா பார்த்து வாங்கிருக்க. ஒரு குட்டி 8000 ரூபா, கொஞ்சம் ரேட்டு கூட தான். ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் குட்டி. நல்ல முகலட்சணம் சூப்பர். நல்ல கிளி முகமா இருக்கு, பார்க்கவே ஒரு அழகு. இன்னைக்கு சந்தைக்கு வந்து நல்ல டாப்பான 3 குட்டி வாங்கியிருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து வந்து வாங்கியிருக்கீங்க? எந்த ஊர்ல இருந்து வந்து வாங்கியிருக்கீங்க? எங்க செவலக்குளம். சரிங்க. எத்தனை வாங்கலாம்னு நினைச்சு பிளான் பண்ணீங்க? எத்தனை வாங்கிருக்கீங்க? வாங்கிருக்கு 5 வாங்கணும் பிளான் போட்டு வந்தோம். நான் 3 வாங்கிருக்கேன். இப்போ 3 அங்க 1 4, மொத்தம் 4 குட்டி வாங்கியாச்சு. 3 பொட்டை 1 கிடாவா? ஆமா. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். ஓகே, சூப்பர். 9000 ரூபா. ஆமா. கிடா குட்டியா பொட்டை குட்டியானே? கிடா மாதிரி. கிடா மாதிரி. சூப்பர். தலையிட்டா? தலையிட்டு. பல்லு பல்லையா பல்லு போட்டு? 2 குறால். 2 பல்லு குறால். நல்ல ஒரு கிளியம் ஒரு குட்டியா போட்டுருக்கு. நல்ல ஒரு முகலட்சணமா இருக்கு, அழகாவும் இருக்கு. இன்னைக்கு நிலவரம் எப்படி? சந்தை நிலவரம் சந்தை விசேஷம் இல்லையா? கம்மியா தான் இருக்கு. எத்தனை வாங்கணும்னு நினைச்சு வந்தீங்க? எத்தனை வாங்கிருக்கீங்க? போன வாரம் வந்து இந்த வாரம் வந்திருக்கு. போன வாரம் வாங்கினீங்களா? ஆமா. எது வாங்குனீங்களா? ஆமா, வாங்கியாச்சு. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? 7 ஆடு இருக்கு வீட்டுல. ஆமா. இப்ப ஆடு சேர்த்துட்டு இருக்கீங்க. விவசாயம் வியாபாரியா? விவசாயம் தான் ஃபுல்லா. சூப்பர். ஆடு அழகு, குட்டியும் சூப்பரா இருக்கு. அதாவது குறைஞ்ச விலையில நல்ல ஆடா கிடைச்சிருக்கு. 9000 ரூபாய் ரேட் பரவாயில்ல. சரி, ரொம்ப சூப்பர், ரொம்ப நன்றிங்க. 9000 ரூபாய் விலை. ஒரு தாயாடு, ஒரு குட்டி. 3 மாதம் ஜனையா இருக்கும். 3 மாசத்துக்கு குட்டி. ஆமா. எப்படின்னா எந்த ஊர் கொண்டு போறீங்க? இது பட்டமூர், தரக்குளம். அடுத்து பட்டமூர் போகுது. பட்டமருது. எத்தனை ஆடு இந்த மாதிரி வளர்க்குறீங்க? எங்கிட்ட ஒரு 10 ரூபாய் கிடக்கு. 10-20 ஆடு வச்சிருக்கீங்க. சூப்பரா இருக்கு. ஆடு நல்லா தெளிவா இருக்கு. நீங்க என்ன விலை சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சு வாங்கிருக்கீங்க? 13 சொன்னாங்க. நாங்க 10 ரூபாய் கேட்டு கடையில் 11 முடிஞ்சு. சரிங்க. 10,500 கொடுத்துட்டாங்க. ஆடுகள தெளிவு. எத்தனை மாசம் சேனை சொல்லலாம்? சேனை எத்தனை மாசம்? சேனை ஒரு 4 மாசம் சேனை இருக்கும். ஒரு மாசத்துல வேணும். பல்லு பல்லு 4 பல்லு. பல்லு 4 பல்லு. 2 ஈத்து இருக்கும். 2 ஈத்து இல்ல. ஆமா. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. சூப்பர். ஓகே. நீங்க சந்தை நிலவரம் எப்படி? எந்த அளவுலும் மீடியமா இருக்கு. ஏறி விடுறது ஏறி விடுது. அதானே. ஆளுகளை பொறுத்து அமையும். ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்களா? ஒண்ணுதான். 3 கொண்டு வந்து வித்துட்டோம். சரிங்க சரி. 3 வித்து 1 வாங்கியிருக்கோம். ஒண்ணு விற்பனை பண்ணிட்டு ஒண்ணு வாங்கி. ஆமா. 3 உருப்படி வித்துட்டு 1 உருப்படி வாங்க. சூப்பர் சூப்பர். ஓகேண்ணா. இல்ல, ஆடு குட்டி 32 ரெண்டு ஜாதி என்ன விலை சொல்றீங்க? 32 ரூபா.
என்ன வேலை கொடுப்பீங்க? 30 ரூபான்னு கொடுப்பாங்க. சரிங்க. இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கு? சங்கம் அவ்வளோ இதாக இல்லையே, ரொம்ப சூடு இல்லை. ஆமாம், இது ரொம்ப ஆடு கம்மியாக பல்லு பல்லாம் அரைப்பல் நல்லா இருக்கும். அதாவது இன்னும் எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் கையில் வச்சு வளர்த்துக்கலாம்? இது நான் 6 வருஷமாக வளர்க்குறேன். நீங்கள் எந்த ஊர்ல வந்துருக்கீங்க? ஓட்டப்படாத பக்கம் மீனாட்சிபுரம். விவசாயி தான். விவசாயி தான். கிடா பல்லு போட்டுருச்சா? ஆமாண்ணே, பல்லு சேர்ந்துட்டு பல் சேர்ந்த கிடாய் தான், பெரிய கிடாய். பெரிய கடை. என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு நம்ம வாங்கியிருக்கோம்? அவங்க 20,000 ரூபா சொன்னாங்க. சரிங்க. நம்ம ஒரு 17,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 17,000. 17,000 என்ன உயிரிழன்னு அதுக்கும்? என்னன்னா உயிரிட வந்து ஒரு 20-22 கிலோக்கு மேலே இருக்கும். சரிங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்பட்டுச்சு? எங்களுக்கு 20 கிலோக்கு மேலே தான் தேவைப்படும். சரிங்க சரிங்க. அதாவது ஏன் இந்த கலர் செலக்ட் பண்ணீங்க? 3 கலர் கோயிலுக்கு கோயிலுக்குண்ணே. கோயிலுக்காக? ஆமாம், சரிங்க. இருக்கு. கோயிலுக்காகனா ஒரு கடை தான் வாங்கியிருக்கீங்க, வேற எதுவும் வாங்க போகுது? இது ஒன்று மட்டும் தான். ஒன்று தான். ஆமாம். சரிங்க சரிங்க, சூப்பர், நல்ல தெளிவு. இன்னைக்கு சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க, எத்தனை மணிக்கு இந்த கடை அமைஞ்சது? நாங்கள் வந்தது ஒரு 5:30 6 மணிக்கு வந்துட்டோம். வந்துட்டோம். இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த கடை அமைஞ்சது. நிறைய கடை பார்த்து நிறைய கடை எல்லாம் பார்த்தோம். எல்லாமே அதிக விலையா இருந்துச்சு. இது கொஞ்சம் ரேட்டு பரவாயில்ல. 17,000 ரூபாங்கிறதே பரவாயில்ல, பரவாயில்லாத விலையா தெரிஞ்சிச்சு, வாங்கியிருக்கோம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க, சூப்பர். 13 ரூபா சொல்லணும். 13. என்ன விலைனா கொடுப்பீங்க? 12 ரூபான்னு கொடுப்பேன். சரிங்க. பல்லுங்க? பல்லு சேர்ந்துருச்சு. பல் சேர்ந்தாடு தான். ஆடு செனை உண்டா? சென்னை 2 மாதம் சென்னை. சரிங்க, 2 மாசம் உறுதி செனை தான். உறுதி. சரிங்க சார். பொட்டை குட்டியா? 2 கிடா மாதிரி. சரிங்க. என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கிருக்கு? இப்போ 12 ரூபா சொன்னாங்க. ஜோடியா? ஆமாம். நம்ம வாங்கின விலை? வாங்கினால 9 ரூபா. 9,000. 9,000 ரேட்டு பரவாயில்லையே, கூடவும் குறைவா எப்படி? இருக்கு, அது குறைஞ்சி கொடுக்க மாட்டாங்க. இல்லை, குறைஞ்சி கிடையாது இப்போ ஆடு. அதாவது நீங்க எந்த ஊர்ல வந்துருக்கீங்க? கைலாசபுரம். கைலாசபுரம். எத்தனை வாங்கலாம்னு நினைச்சீங்க, எத்தனை வாங்கிருக்கு? வீட்டுக்கு வழக்குக்கு 2 வாங்கணும்னு ஆசைப்பட்டோம், வாங்கியாச்சு. 2 கிடா தானே? ஆமாம். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. கிடானா ஒரு லாபம் கிடைக்கும். ஆமாம். எவ்வளவு நாள்ல விற்பனை பண்ணுவீங்க? விற்பனை அவ்வளோ கொண்டு போகிறோம். என்ன காரணம்னே? விலை கம்மியாக கேட்காங்க. விலை ரொம்ப கம்மியாக கேட்காங்க. ஆமாம். இந்த கிடாய் என்ன விலை கேட்காங்க? கிடாய் 13 ரூபாய்க்கு கேட்காங்க. 15 ரூபா கொடுக்கணும். ஒரு தாயாடு ஒரு குட்டியோட இருக்கு. இதுன்னு அது 15 ரூபா சொன்னேன். 13 ரூபா கொடுக்கணும். 13னா கொடுக்க வேண்டிய விலை. நல்ல ஆடா தான் இருக்கு. என்ன விலை கேள்வி கேட்காங்க? 11 ரூபா வரைக்கும். 11,000 வரைக்கும் கேள்வி. நல்ல ஒரு கரும்போர் என்னண்ணே, கரும்போர் நல்ல சைஸு, நல்ல ஒரு நெட்டுவாட்டமாக இருக்குது, கை வளப்பில் வளர்ந்தது போல். அதாவது ஏன் இன்னைக்கு விற்பனை ஆகலை? விலை ஆடுகள் நிறைய வந்துட்டு விலைகள் இல்லை. ஓ, விலை இல்லைங்கிறீங்க. சரிங்க. எந்த ஊரில் கொடுக்குறீங்க? ரொம்ப நன்றிண்ணே.